நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் இருக்கிற படங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் நிறையா படங்களை பார்ப்பேன். நிறையா படங்களில் ஒரு 3 படத்தை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன். அந்த படத்தை தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் எந்த விதத்துலேயும் நான் சொல்கிற படம் உங்களை ஏமாற்றாது. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான 3 கிரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் தி சீப் டிடெக்டிவ்ஸ். இந்த படம் வந்து 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 7.4 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதையும் என்னால் மறக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு கேரவுனில் வந்து தங்கிட்டு தனியாக ஊரை விட்டு ஓரமாக ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த ஆடுகளோட ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அதாவது ஈவினிங் டைமில் நம்ம ஹீரோ அந்த ஆடுகளை கூப்பிட்டு ஸ்டோரி அந்த மாதிரி கதைகளை வந்து சொல்கிறது வழக்கம். இதே மாதிரி ரெகுலராக அந்த ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ நைட்டில் வந்து கொலை செய்யப்படுறாரு. அவரை யார் கொன்னது அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு பெருசாக யாரும் கிடையாது, ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி யாரும் கிடையாது. ஒய்ஃப் இறந்துருவாங்க, ஒரு பொண்ணு மட்டும் இருப்பாங்க, ஒரு பையன். இவங்க 2 பேருமே இப்போ நம்ம ஹீரோ கூட இல்லை. அதனால் நம்ம ஹீரோவை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணிப்பா. 2வது படம் பிளாஸ்ட். இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 7.3 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் அப்பா அட்டன் பண்ண 34 டோர்னமெண்ட்டில் ஒரே ஒரு ஃபைட்ல மட்டும் தோத்தன்னு சொன்னார்ல. ஆமா. அவர் யார் கூட ஃபைட் பண்ணி தோத்தாருன்னு தெரியுமா? ஓ அம்மா கிட்ட. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கராத்தே மாஸ்டரு. அவங்க பொண்ணுக்கு கராத்தே சொல்லி கொடுத்து ஒரு தைரியமான பொண்ணாக வளர்த்துட்ருக்காப்புல. எப்படி அப்படின்னா, எங்கே தப்பு நடந்தாலும், அதாவது நம்ம சொந்தக்காரங்களுக்கு தப்பு இல்லை, யாருக்கு ஒருத்தவங்களுக்கு தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்குறாப்புல. அந்த பொண்ணும் பெரிய ஆளாக வந்தோம் எங்கே தப்பு நடந்தாலும் தானாகவே போயிட்டு தட்டி கேட்குற ஒரு ஆளாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம வில்லன் கேங் எப்படி அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அதாவது மைனிங் ப்ராஜெக்ட், ஒரு மிகப்பெரிய மைனிங் ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ஆரம்பித்தா கவர்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்கணும். அதனால் ஒரு 1000 கோடி ரூபாய் அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கேங் ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக கொடுக்குறாங்க. நம்ம வில்லன் கேங் வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும். அது எங்கே அப்படின்னா, ஒரு மலை கிராமத்தில் கிராமமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருக்கும். இதை நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான், வேறு லெவலாக இருக்குது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஆள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் வேறு லெவலாக இருக்குது படம். உண்மையிலே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை நல்லா தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். 3வது படம் பல்டி. இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 6.3 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சோனி லைவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் மலையாளத்துலேயும் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். പൊളിക്കണം തെറിക്കണം പൊളിച്ചിട്ട് തെറിക്കാം. രമേശേ, സാമ്പാർ വയ്ക്കും. அண்ணா சாம்பார். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே பஞ்சமி ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை காமிக்கிறாங்க. அதில் ஒரு 4 ஸ்டார் பிளேயர் இருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோவும் இருக்கார். இவங்க வந்து எங்கே விளாண்டாலும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கபடி விளாட்றாங்க. அப்படி இருக்கையில் வில்லன் கேங்கில் வந்துட்டு நம்ம செல்வராகவன் தான் ஹெட்டு. அவர் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னா, அவர் வந்து இந்த கந்தவெட்டி பிஸ்னஸில் மிகப்பெரிய ஆள். எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி அடித்து பணம் வாங்குகிற ஒரு ஆளாக தான் காமிக்கிறாங்க. இப்போ பொறுத்தாமரை அப்படிங்கிற ஒரு கிளப்பு ஒன்று இருக்குது. அது யாரோட கிளப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செல்வராகவனோட கிளப்பு தான்.
இந்த கிளப்பில் விளாட்றதுக்காக நம்ம ஹீரோவோட டீமை கூப்பிட்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னா 30,000 ரூபா ஒரு ஆளுக்கு தர்றேன், நீங்கள் வந்து என்னோட டீமில் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராகவன் கேட்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கபடி பிளேயர் அதில் உள்ளே போய் அவங்க டீமுக்காக விளையாடுறாங்க. ஆனால் போக போக அவங்க கபடி பிளேயரை இல்லாமல் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி மாறிடுறாங்க. திரும்ப அவங்க லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் போர் அடிக்கல. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.